அடுத்த வேகம், அதாவது சிறுநீர். நம்ம சித்தர்கள் வந்து இதே சிறுநீரை வந்து அடக்கிறதுனால நமக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கிறாங்க. நாம் கூட லாங் ட்ராவல் பண்ணுறோம், நைட்டு ட்ராவல் பண்ணுறோம். அதனால் நமக்கு மோஷன் யூரின் போக்குறதுக்கு எங்கேயும் இறங்குறக்கு வழி இருக்காது. அசிங்கமாக பாத்ரூமை யூஸ் பண்ண யோசிப்போம். இதனாலே நம்ம அடக்கிறோம். ஆக்சுவலாக இதை அடக்கிறதுனால அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் முதல்ல பாதிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிறுநீர்லேருந்து சிறுநீரகத்தை வெளியே தள்ளக்கூடிய அந்த சிறுநீரக குழாய், அது தேக்கத்தினால அங்கே கிருமி உற்பத்தியாகி பாதிக்கும். சிறுநீர் தேங்கக்கூடிய அந்த பை, அந்த சிறுநீர் பையிலையும் பாதிப்பு வரும். பையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த சிறுநீரக குழாயையும் வெளியேற்றக்கூடிய குழாயும் பாதிக்கப்படும். ஸோ டோட்டலாக சிறுநீரை நம்ம தடை செய்யக்கூடாது. ஸோ இந்த சிறுநீரை தடை செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் வந்து அதுக்கேற்றபடி ப்ரிகாஷன் மெத்தடை நம்ம பண்ணிக்கணும். இன்னும் நமக்கு வந்து வாட்டர் மெட்டபாலிசம் நம்ம உடம்புல எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். அதுவும் கண்டிப்பாக பாதிக்கப்படும்.